பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இறைவா, நன்றி நாளுக்கு பிதாவே, சுதனே, தூய ஆவியானவரே, எங்களை என்னாலும் கரம் தாங்கி வழி நடத்துவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. சோஸ்திரம் ஐயா, கோடான கோடி நன்றி இறைவா, நன்றி ராஜா, நன்றி. இந்த தவிக்கின்ற இந்த காலத்திலே எங்களை பெருத்தோடு வழி நடத்துவதற்காக நன்றி ராஜா, நன்றி. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை உயிரோடு நீ பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி சுவாமி, நன்றி இறைவா. குடும்பங்களை நீ காப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. என்னால் எங்களை மறவாமல் எங்கள் கண்ணீர்களுக்கு நீ பலம் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் ஆறுதலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துக்கு நம் ஆண்டவர் நிச்சயமான பதில் சொல்கின்றார். இதோ அவருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொண்டால் நமக்கு கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை. நாம் எந்த நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று கதறும்போது நமக்கு குரல் கொடுக்கிற ஒரே தேவன் அவரே. இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை பாடுவோம். ஆறுதலின் தெய்வமான அவரை நோக்கி பாடுவோம். நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். நன்றி. வாசனை காத்திருப்பேன்
அமுதம் எவரது இன்பமானது ஆறுதலின் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நான் எங்களை கரம் தாங்கி வழிநடத்துகிறேன் தெய்வமே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரின் காலங்களில் நாங்கள் நடக்கும் போதெல்லாம் நீ கழிப்பான நீர் நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. இந்த நேரத்திலே நம் ஆவியானவரை நோக்கி நாம் பாடுவோம். எங்களுக்குள் எந்நாளும் வாசம் செய்கின்ற நம்ம ஆண்டவர், நம்ம தூய ஆவியானவர் இந்த எடுக்கும் நேரங்களிலே நம்மை பலம் தாங்கி நமக்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்துகின்றார். அவரை நோக்கி தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்குகளை அனுப்பிய வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், எங்கு சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், எங்கு சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துபவர் நீரே. எங்களுக்கு வலிமையும் ஆற்றலையும் தருபவர் நீரே. நன்றி ராஜா. எல்லாம் எங்களுக்கு நீர் வழிநடத்துகிறீர். கண்ணீரும் தொங்கலையுமா நிற்கும் போதெல்லாம் எங்களை கைவிடாதீர்கள் நீரே. நன்றி நன்றி நோய்களையும் பேய்களையும் அசுத்த எண்ணங்களையும் அசுத்த ஆவியையும் எங்களிருந்து விரட்டி அடிக்கிறீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி நன்றி 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 நன்றி. தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள்
மிகவும் கருக்கு வாய்ந்தது, எனக்கு வாழும் கூர்மையானது. ஆமாம், ஆண்டுடைய ரத்தம் என்னாலும் நம்மை காக்கின்றது. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? எதற்கும் பயமில்லை. தொடர்ந்து இந்த ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கவலைப்படாமல் ஆண்டவரோடு நாம் பயணிப்போம். இந்த பாடலை தொடர்ந்து பாடுவோம். ரத்த கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இது எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இது எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். வாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். வாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே வாழ்வின் பெலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வின் பெலனானார், யாருக்கு பயப்படுவேன்? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உபரத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீரப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாளோடு நன்றி 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 அப்பா. நன்றி நன்றி நன்றி. அன்பார்ந்த இறை மக்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய மாலை நேரத்திலே பெந்தகோஸ்த் திருவிழாவை திருச்சபை கொண்டாடவிருக்கின்றது. ஆகவே அதையொட்டி, இந்த பெந்தகோஸ்தின் திருநாளையொட்டி பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்ற தலைப்பிலே நாம் பேசவிருக்கும் இந்த தலைப்பினை ஆசீர்வதிக்க, அந்த வரங்களின் வழியாக இறைவன் கொடுத்த முதல் கொடையானது, முதலிலே இறைவன் கொடுத்த கொடை பரிசுத்த ஆவியின் கொடைகள். அந்த கொடைகளை வைத்தே எல்லா சிறப்புமிக்க நிகழ்வுகளுடன் நம் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நேரத்திலே நாம் இந்த சொற்பொழிவை நம்ம திருச்சபை கொடுத்த இந்த அற்புதமான அதிசயமான இந்த கொடைகளை பற்றி பேசுவதற்கும், அதை நீங்கள் செவி கொடுத்து கேட்பதற்கும் நம்மை இறைவன் ஆசீர்வதிக்க நாம் இந்த நேரத்திலே ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான எங்கள் இறைவனை உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். இந்த நாளுக்கு நன்றி, இந்த நேரத்திற்கு நன்றி. இதோ பரிசுத்த ஆவியின் கொடைகள் என்ற தலைப்பிலே நீர் என்னை பேச அழைத்தமைக்கு நன்றி. எனக்கு ஆசீர்வதித்து இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நன்றி. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த குருவானவருக்கும் நன்றி. இதோ
இதை நீங்கள் செய்வதற்கும் இறைவன் ஆசீர்வதிக்க இந்த நேரத்திலே நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதித்து எனக்கு அறிவுடைந்த பேச்சும் ஞானமடைந்த பேச்சும் தேர்ந்த வரத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்து நீர் என்னை மறைத்து இதோ மக்களுக்கு மறை உண்மைகளை தெரியப்படுத்த வேண்டுமாய் இவர்கள் மனதிலே மக்களின் மனதிலே விசுவாசிகளின் மனதை திறந்துவிட்டு காதுகளை திறந்துவிட்டு அவர்களும் இந்த சொற்பொழிவை நிறைவாக கேட்டு வாழ்விலே பலனடைய நிறைவான பலனை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு அவர்கள் பலன் கொடுக்க நீரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். இன்றைய முதல் வாசகம் முதல் செய்தி திருத்தூதர் பணி மன்னிக்கவும் ஏசையா 11 இன்று 1 to 2 வசனம் வரை. ஏசையா 11 பரிசுத்த ஆவியின் கொடைகளின் மூலதனமாக இங்குதான் அறிவிக்கப்பட்டது. நீதியுள்ள அரசனின் வருகை என்ற தலைப்பில் பார்க்கலாம். ஈசாய் என்னும் அடிமரத்தில் இருந்து துளிர் ஒன்று விடும், அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 750 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவாக்கினர் ஏசாயா மூலியமாக அருளப்பட்ட ஆசி வாக்கு இது. அதனால்தான் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் ஒன்று விடும். ஈசாக் என்ற அடிமரத்திலிருந்து நான் என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அடிமரமை நாம் தேடினால் பார்த்தால் ஏசாயாவிலிருந்து பார்த்தால் ஈசாய் வழியாகத்தான் வந்து சேரும். இதற்கு முன்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஜோசப் முன்பாக ஏசாய் என்று. ஆகவே இதை இறைவன் அப்போதே 250 வருடத்துக்கு முன்பே இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பே அதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் வாழ்நாளிலே 33 ஆண்டு காலம் இஸ்ரேல் நாட்டிலே மனிதராக பிறந்து 3 வருட காலம் அவர் நட்பணி ஆற்றி முடிக்கும் பொழுது அவர் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இவைகளெல்லாம் பட்டு இறுதியிலே தன் உயிரையே விட்டு தந்தையின் திட்டப்படி மீண்டும் அவர் உயிர் பெற்று 40 நாட்கள் அப்போஸ்தலர்களோடு இஸ்ரேல் நாட்டிலே மீண்டும் அவர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு மீண்டும் அடிப்படையை சொல்லிக் கொடுத்து இறுதியிலே அவர்களை விட்டு விண்ணடையும் போது விண்ணகருக்கு செல்லும் பொழுது அவர் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தது அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையைத்தான் நாம் திருச்சபையிலே பெந்தெக்கோஸ்து திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவர்கள் 50 நாட்களுக்கு பிற்பாடு இறைவன் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த 50 நாட்கள் ஒன்று கூடி அவர்கள் எல்லோரும் மேல் வீட்டு அறையிலே சிப்பாய்களுக்கும் இஸ்ரேல் சிப்பாய்களுக்கும் யூதர்களின் தூதுவர்களுக்கும் பயந்து அவர்கள் மேல் வீட்டு அறையிலே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வல்லமையோடு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொருவர் மீதும் தங்கி அவர் வாசம் செய்திருக்கின்றார். அப்போது அவர்களுக்கு தங்கி வாசம் செய்யும் பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அந்த இடமே
நெருப்பு 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 ஜுவாலைகள் எல்லாம் நிறைந்து அவர்கள் எல்லோரும் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அன்றிலிருந்து திருச்சபையை வல்லமையோடு வழிநடத்தி சென்றார்கள். அதுவரையில் அவர்கள் அந்த பரிசுத்தாவின் பெந்தெகோஸ்து நாளிலே ஆவியானவர் முழுமையாக பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது முன்பு அவர்களும் பயந்தார்கள். எங்கு ஜபக்கூடத்திற்கு செல்வதற்கு, நற்செய்தியை அறிவிப்பதற்கு, இறைமகனை பற்றி பேசுவதற்கு இங்கும் அங்கும் செல்ல முடியவில்லை அவர்களால். ஏனென்றால் அவர்களை பிடித்து அவர்களை கொள்வதற்கான எல்லா முயற்சிகளும் எல்லோரும் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த யூத மதத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும், அனைத்து சேவர்களும், சிப்பாய்களும், ஏன் சவுல் கூட அதிலே ஒருத்தர், புனித சின்னப்பர் கூட, பிற்பாடு புனித சின்னப்பர், அதற்கு முன்பாடு சவுல், அவர் கூட இதைத்தான் செய்தார். ஆகவே இவர்கள் இந்த பயந்து கொண்டிருந்த சூழ்நிலை, இறைவனை போற்ற முடியவில்லை, புகழ முடியவில்லை, அவரை பற்றி எடுத்து சொல்ல முடியவில்லை. ஏன் நாம் கூட இந்த கொள்ளை நோய் காலத்திலே, COVID-19 கொள்ளை நோய் காலத்திலே அந்த சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். எத்தனையோ நாட்களாகியும் வாரங்களாகி மாதங்களாகி வருடங்களாகி இன்று நாம் கோயிலுக்கு செல்லும், ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, இறைவனை போற்றி புகழ முடியவில்லை. சற்று முன்பு புகழ்ச்சி ஆராதனை செய்தோமே, 1 வருடத்திற்கு முன், 1.5 வருடத்திற்கு முன்பு செய்தது முடியவில்லை. ஏன்? நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம். சிப்பாய்களுக்கு நாம் அதிகாரிகளுக்கு, சுகாதார அதிகாரிகளுக்கு. ஏனென்றால் ஒன்று கூடக்கூடாது, ஒன்று கூடி ஜெபிக்க கூடாது, ஒற்றுமையாக நிறைவாக ஒரு இடத்திலே 5 பேர் 10 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலை தான் அன்றும் இருந்தது. இன்றும் இது அதைவிட மோசமானது. இறந்தவர்கள் வீட்டிற்கு கூட நாம் போக முடியவில்லை. இறந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு கூட நாம் போய் நலம் விசாரிக்க முடியவில்லை. நம் துக்கத்தை அவர்களோடு பங்கு போட்டுக் கொள்ள முடியவில்லை. இன்னும் எத்தனையோ வழிகளில் நாம் சிரமப்படுகின்றோம். கல்யாணம் பிள்ளைகளுக்கு கல்யாண தேதியெல்லாம் எத்தனையோ பிள்ளைகளுக்கு மீண்டும் அதை தள்ளி போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 3-4 தடவை தள்ளி போட்டு விட்டார்கள். அடுத்தது பெயர் சூட்ட முடியவில்லை, ஞானஸ்தானம் கொடுக்க முடியவில்லை, இன்னும் உறுதி பூசுதல் கொடுக்க முடியவில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் சுற்றி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே எப்படி நம் விசுவாசத்தை மீண்டும் புதுப்பிப்பது? எப்படி நாம் விசுவாசத்திலே மீண்டும் நாம் மகிழ்ச்சியோடு இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்து மகிழ்வது? அதற்குத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு அந்த சூழ்நிலையில் கூட அவர் விண்ணகம் செல்வதற்கு முன்பு, தந்தையிடம் சென்று சேர்வதற்கு முன்பு ஒரு அற்புதமான வசனத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். அதை நாம் இப்போது பார்ப்போம். யோவான் 20:19-23 வரை. இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல் என்ற தலைப்பிலே பார்க்கலாம். யோவான் 20:19-23 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆக இறைவன் இயேசு கிறிஸ்து சொல்லி சென்று
அப்போது அவர்களிடம் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று சொன்னார். அப்போது அவர்கள் பயந்து கொண்டிருந்தவர்கள் அதன் விடுத்து ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள் பெந்தெகோஸ்து நாளிலே அன்று அந்த மேல்வீட்டு அறையிலே ஆவியானவர் தங்கி வாசம் செய்தவுடன் அவர்களுக்கு முதலிலே தைரியம் பிறந்தது, ஞானம் வளர்ந்தது, அறிவு வளர்ந்தது. இறைவனை பற்றி பேசுவதற்கும் புகழ்வதற்கும் போற்றுவதற்கும் அவர்கள் உண்மையிலேயே மெய் உணர்ந்தார்கள். இறைவன் இருக்கின்றார், இறைவன் வந்து ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே நாம் முதலிலே பார்த்தோமே ஏசாயா வசனத்திலே அந்த பரிசுத்த ஆவியின் கொடைகள் அவர்கள் நிறைந்திருந்தது. பரிசுத்த ஆவியின் கொடைகள் என்றால் இறைவன் கொடுக்கக்கூடியது நிரந்தரமானது, யாராலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த கொடைகள் தான் அந்த அப்போஸ்தலர்களுக்கு அப்போது தோன்றியது, நிறைவாக கிடைத்தது. ஒன்று என்ன? ஞானம், அறிந்து கொள்வது. 7 கொடைகள். ஞானம், அறிந்து கொள்வது, சூழ்நிலையை அறிந்து நல்லது எது கெட்டது எது புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது ஞானம். மெய்யுணர்வு, உண்மையை உணர்ந்து கொள்ளுதல். இறைவன் இயேசு கிறிஸ்து தான் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே இரட்சகர், ஒருவரே மீட்பர், ஒருவரே இறைவனின் ஒரே மகன், ஒருவரே உலகத்திற்கு மீட்பை கொடுக்கக்கூடியவர் என்று அவர்களுக்கு தெரிந்தது, புரிய வந்தது. அடுத்தது ஆலோசனை. அவர்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவருக்குள்ள என்றுமே ஒருவர் நினைப்பது மற்றவர்கள் எடுத்து சொல்லும் தன்னுடைய ஆலோசனைப்படி தன்னுடைய இஷ்டப்படி தான் சொல்ல முடியும், அல்ல எனக்கு தெரிந்த வகையை தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு குழுவாக கூடி ஜெபிக்கும் பொழுது, பேசும் பொழுது, ஆலோசனை பெறும்போது நிறைவாக இறைவன் ஒவ்வொருவரும் பேசி நிறைவான ஆலோசனை கொடுப்பார். அப்போது ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது இறைவன் மத்தியில் அவர்கள் இருக்கின்றார்கள், பரிசுத்த ஆவியின் துணையோடு அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆகவே இதுவும் அவர்களிடம் வந்து சேர்ந்தது. அடுத்தது ஆற்றல். எவ்வளவுதான் சூழ்நிலை இருந்தாலும், யூதர்கள் சிப்பாய்கள் தேடிக்கொண்டிருந்தாலும், அரசர் அல்லது அங்கு பாதுகாவலர்கள் எல்லாரும் இருந்து அவர்களுக்கு கொடுமை செய்ய காத்திருந்தாலும், பிரச்சனை கொடுக்க காத்திருந்தாலும், அடி உதை கொடுக்க காத்திருந்தாலும் இவர்கள் கவலைப்படவில்லை. எத்தனையோ விதத்தில் அடிபட்டார்கள், சாட்டை அடி வாங்கினார்கள், அவமானப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள். கவலைப்பட்டார்களா? இல்லவே இல்லை. ஆற்றல் இருந்தது அவர்களிடம். எழுந்து சென்றார்கள். அடிபட்டு உதைப்பட்டாலும் எழுந்து சென்றார்கள். மீண்டும் நற்செய்தியை அறிவிக்க சென்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இறைவன் கொடுக்கும் வல்லமை அவரிடம் இருந்தது. இறைவன் அவர்களோடு வாசம் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பயணம் செய்ததினால் அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருந்தது. அடுத்து அவர்களுக்கு அறிவும் இருந்தது. என்ன அறிவு? நல்லதை கெட்டதை தெரிந்து கொள்ளும் அறிவு, சொல்களை அறிந்து பேசுவதற்கான அறிவு, சூழ்நிலை அறிந்து அவர்கள் நடந்து கொள்வதற்கான அறிவு. அந்த அறிவு பரிசுத்த ஆவியின் கொடுக்கின்ற வல்லமையில் ஒன்று. அடுத்து திடம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் என்று நாம் பாடலை பாடுவோம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எங்கு போடுச்சு இந்த பாடல் எல்லாம்? ஒரு வருட காலம், 3 வருட காலம் சோஸ்திரம் செய்கின்றோமோ இல்லையோ, அன்று செய்தார்கள், அப்போது செய்தார்கள். ஏனென்றால் அவரிடம் திடம் இருந்தது, எதையும் சந்திக்கக்கூடிய பலம் இருந்தது அவரிடம், அந்த இளமையும் இருந்தது அப்போஸ்தலரிடம். ஆகவே இவர்கள் இறுதியாக அவரிடம் இருந்தது தெய்வ பயம். தெய்வ பயம், இந்த தெய்வ பயம் அவரிடம் இருந்ததால் இறைவன் சொன்னதை அனைத்தும் செய்தார்கள். நல்லது எதுவோ அதை செய்தார்கள். ஒன்று கூடி ஜெபித்தார்கள், ஒற்றுமையாக ஆலோசித்தார்கள், ஒற்றுமையாக முடிவெடுத்தார்கள், ஒற்றுமையாக செயல்பட்டார்கள். தலைமைத்துவத்திற்கு அவர்கள் முதலிலே அது தலைவணங்கினார்கள். இறைமகனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பேதுருவுக்காக அவர்கள் பேதுருவை ஏற்றுக்கொண்டு தலைவராக அவரிடம் அனுமதி பெற்று இஸ்ரேல் முழுவதும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். அப்படி
தோமையார் என்பவரும் கூட அங்கிருந்து அந்த அப்போஸ்தலரில் ஒருவர், அவரிருந்து அனுமதி பெற்று அவரும் இந்திய தேசத்திற்கு வந்து சேர்ந்து இந்திய தேசத்திலிருந்து நற்செய்தியை அறிவித்து அவர் இன்று இந்திய தேசம் மக்கள், இந்த தேசத்திலே குறைந்தது 10-15% மக்கள் இன்று நற்செய்தி இன்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ரட்சகராக கொண்டு கிறிஸ்துவராக வாழ்கின்றார்கள் என்றால் புனித அப்போஸ்தலர் செய்த அந்த பணிதான், புனித தோமையார் செய்த பணிதான். அவருக்கு கிடைத்தது என்ன? கடைசியிலே மரணம் தான், கொலைதான், கொலை செய்யப்பட்டார். ஆனால் அவர்கள் கவலைப்படவில்லை. அப்படி செய்ததனால் தான் அவர்கள் இன்று திருச்சபையின் சரித்திரத்திலே, உலகத்தின் சரித்திரத்திலே அவர்கள் பெயரெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நீங்களும் நானும் எத்தனையோ விதத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாம் மீட்பராக இரட்சகராக கொண்டு வாழும் பொழுது அவமானம் தாங்கி இருக்கின்றோம், வேதனைப்பட்டிருக்கின்றோம், துயரப்பட்டிருக்கின்றோம், சஞ்சலப்பட்டிருக்கின்றோம், கவலைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இதெல்லாம் நடக்கும் என்று கஷ்டமாக தான் நமக்கு இருந்திருக்கும், வேதனையாக இருக்கும். ஆனால் நாம் விட்டோமா? விசுவாசத்தை விட்டோமா? இல்லை இயேசுவை விட்டோமா? விடவே இல்லை. பிடித்துக் கொண்டோம், சுகந்தரித்துக் கொண்டோம். ஏனென்றால் நமக்கும் ஞானம் இருக்கின்றது, நமக்கும் மெய் உணர்வு இருக்கின்றது, நமக்கும் அறிவுத்திறன் இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, நமக்கும் நுண்மதி இருக்கின்றது, அறிவு, நமக்கும் திடம் இருக்கின்றது, நமக்கும் பயம் இருக்கின்றது. ஆகவே இந்த பரிசுத்தாவின் கொடைகள் கொடுத்தது எடுக்கப்பட மாட்டாது. நாம் என்று ஞானஸ்தானம் பெற்றோமோ, என்று ஞானஸ்தானத்தை நம்மை தூக்கி கொண்டு வந்து நம்ம குருவாரிடம் காட்டி திருச்சபையிலே நமக்கு நீரால் ஊற்றி ஞானஸ்தானம் கொடுத்து நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உடலாக உறுப்பாக நம்மை இன்று ஆசீர்வதித்து கொடுத்தார்களோ, அன்று இறங்கிய அந்த பரிசுத்தாவியானவர் தான் இந்த குறைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை எல்லாம் வாழ்க்கையிலே நாம் இதை விட்டு விலக 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 மங்கி போயிருக்கலாம். ஆனால் பரிசுத்தாவியானவர் நம்மை விட்டு விலகவில்லை. நம்முடைய சூழ்நிலை தான் நம்மை விலக்கியது. இன்று கூட கோயிலுக்கு வந்தோ அல்லது ஜெபக்குழுக்கு வந்து ஒற்றுமையாக நாம் பாடி முடிக்க முடியவில்லை, பாடி ஜெபம் செய்ய முடியவில்லை, ஒற்றுமையாக ஒன்று கூடி நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் இறைவன் கொடுத்த இந்த கொடையால், இந்த கொடைகளால் நாம் நிறைவாக இன்னும் நற்செய்தி அறிவிக்கலாம், இன்னும் நாம் இறைவனை போற்றி புகழலாம், வாழ்த்தி வணங்கலாம், நன்றி அறிந்த சோஸ்திரமும் துதிகரமாக செய்ய முடியும். தனி மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட கொடைதான் இந்த கொடைகள் எல்லாம். நமக்கு இறைவன் ஞானத்தை கொடுக்கவில்லையா? நிறைவாக கொடுத்திருக்கின்றார். எதன் வழியாக? நற்செய்தி இறை வார்த்தை வழியாக, திருப்பலி வழியாக, சொற்பொழிவுகள் வழியாக, எத்தனையோ மறை உண்மைகள் வழியாக, மறை போதகத்தின் வழியாக நமக்கு ஞானத்தை கொடுத்தும், மெய் உணர்வை கொடுத்தும், நமக்கு ஆற்றலை கொடுத்தும், அறிவுத்திறனை கொடுத்தும், நுண்மதியை கொடுத்தும், திடத்தை கொடுத்தும், தெய்வ பயத்தை கொடுத்தும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய சூழ்நிலையிலே நாம் இந்த கொள்ளை நோய் தருணத்திலே எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளத்தான் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய ஒரு மணி நேரமாவது, அரை மணி நேரமாவது, கால் மணி நேரமாவது ஜெபிப்பதற்கும், இறைவனை போற்றி புகழ்வதற்கும், அவர்களுக்கு பூமாலை பாமாலை செலுத்துவதற்கும், அவர்கள் பாடலை பாடுவதற்கும், இறைவார்த்தை எடுத்து படிப்பதற்கும், சிந்திப்பதற்கும், தியானிப்பதற்கும் நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்கவில்லை. ஏனென்றால் இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து என்ன நடக்கப் போகுது என்று தெரியவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் அடுத்ததை பற்றி நினைக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நம்மை படைத்தது இறைவன், நம்மை படைத்தது ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு தெரியும் எனக்கும் உங்களுக்கும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நல்லதை செய்வதற்கும், அவர் சொன்னதை செய்வதற்கும் நாம் நினைக்க வேண்டும். அவ்வளவுதான். நன்மதை செய்ய அவருக்கு தெரியும். ஆகவே நாம் தவறக்கூடாது, நாம் தவறக்கூடாது, நாம் தளைத்து போயிடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. எச்சூழ்நிலை கிறிஸ்தவன் என்பவன் சாவுக்கு பயப்படாதவன் தான் கிறிஸ்தவன். அடுத்து இந்த உலகத்திலிருந்து மறு உலகம் என்ன ஆகப் போகின்றது என்று பயப்படாதவன் தான் கிறிஸ்தவன். ஏனென்றால் இங்கு இருப்பது தற்காலிக வாழ்க்கையை
ஆனால் இறைவனுடன் போய் சேரும்போது நிரந்தரமான வாழ்வு, நீடித்த வாழ்வு, நிலையான வாழ்வு. நிலையான வாழ்வு எங்கு இருக்கின்றது என்றால் இறைவன் மத்தியிலே, விண்ணுலகத்திலே என்று சொல்லுவோம், இறைவனிடம் தான். ஆனால் அந்த நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த மண்ணிலே நம்மை இறைவன் படைக்க செய்து, இந்த மண்ணிலே நம்மை பிறக்க செய்து, வளர்ந்து பெரியாளாகி, இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து, இந்த மண்ணிலே நாம் மற்றவர்களை வாழ வைத்து, இந்த மண்ணிலே மற்றவர்களை வாழ்த்து, நம்மை பார்த்து மற்றவர்களை திருந்தவும், நம்மை பார்த்து மற்றவர்கள் பெருமைப்படவும், நம்மை மதிக்கவும், மரியாதை செலுத்தும், அவர்களும் மரியாதை அவர்களுக்கு மரியாதை பெற்று அவர்களும் நல்வாழ்வு வாழவும் தான் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றார். கிறிஸ்துவாக நம்மை ஒளியாக, உப்பாக படைத்திருக்கின்றார். ஆக நாம் தான் நல்ல கனி கொடுத்து வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் தான் உப்பாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் செய்யாவிட்டால் வேறு யார் செய்வது? நாம் ஜெபிக்காவிட்டால் வேறு யார் ஜெபிப்பது? நாம் இறை வசனத்தை படித்து, சிந்தித்து, தியானித்து, நாம் இதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இதை நாம் பலன் கொடுக்காவிட்டால் வேறு யார் செய்வது? நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிவே கொடுக்க முடியாது. நீங்களும் நானும் நல்ல மரங்கள். ஏனென்றால் இயேசுவின் மூலியமாக ஞானஸ்தானம் பெற்று, ஞானஸ்தானத்தின் மூலியமாக பரிசுத்தாவின் கொடைகளை பெற்று, பரிசுத்தாவின் கொடைகளில் பிரதான ஞானபோதகத்தை பெற்று, அதற்கு பிறகு புது நன்மை அடைந்து, புது நன்மை கடை பிற்பாடு உறுதி பூசலை பெற்று, உறுதி பூசலுக்கு பிற்பாடு திருமணமாகி, அதற்கு பிற்பாடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பெற்றிருக்கின்றோம். திருவருட்சாதனங்களை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களையும் என்னை விட வேறு யார் பரிசுத்தவான், நீதிமான், மாசுமற்றவர்கள்? நாம் தான் அழைக்கப்பட்ட மக்கள், நாம் தான் இன்று ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஆக இறைவன் அழைத்திருக்கின்றார் என்றால் நமக்கு இந்த உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கின்றார். ஏதோ ஒரு வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்க. சிலருக்கு பாட வரும், சிலருக்கு போதிக்க வரும், சிலருக்கு பூவை ஜோடிப்பார்கள், பலருக்கு தலைவராக இருந்து மற்றவர்களை ஒன்று சேர்த்து ஜெபிப்பதற்கும், அவர்கள் நல்ல திட்டங்களை போட்டு அவர்களுக்கு செயல்படுத்துவதற்கும், சிலருக்கு உதவி செய்வதற்கும், சிலருக்கு அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கும் இறைவன் வல்லமையோடு செயல்பட்டு இந்த கொடைகளின் வழியாகத்தான் பரிசுத்தாவின் கனிகளை தருகின்றார். அந்த கனிகள் உங்களுக்கு தெரியும். கலாத்தியர் ஆகமத்திலே நீங்கள் படித்து பார்த்தால் அந்த கனிகள் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த கனிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அன்பு, பாசம், பரிவு, நன்மையும், திடம், இன்னும் நற்பண்பு, அங்கேயும் விசுவாசம், அங்கேயும் இறைபக்தி, இதையெல்லாம் நிறைவாக நம்மிடம் இருந்தால் இறைவன் நம்மிடம் குடிகொண்டு நம்மை செயல்படுத்துவார். அப்போது நாம் பணி செய்ய வரங்கள் என்று பரிசுத்தாவின் வரங்களை இறைவன் ஆசீர்வதித்துக் கொடுப்பார். ஆக அதற்கு மூலதனமாக இருப்பதே இந்த பரிசுத்தாவின் கொடைகளே. இதற்காக நாம் ஜெபிப்போம். சில சமயத்திலே நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலாக இந்த ஆவியானவர் கொடை மங்கி போயிருக்கலாம், அல்லது செயல்படுத்தாமல் இருந்ததனால் அவரும் செயல்படுத்தாமல் போயிருக்கலாம். ஆக நாம் தான் இந்த வேலையிலே நாம் ஞானத்தை தேட வேண்டும். தேடுவோம், இறைவனிடம் கேட்போம். அதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? உங்களிடம் ஒரு உண்மையான கதையை சொல்ல ஆசைப்படுகின்றேன். வாழ்க்கையிலே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு வந்துவிட்டு தன் வாழ்க்கையை ஒரு சகோதரர், கிறிஸ்துவ சகோதரர் வாழ்ந்து வந்தார். சாதாரணமாக இளமை, சாதாரண வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த 2 பிள்ளைகள். அதுக்கப்புறம் அவர் வேலை செய்து கொண்டிருந்தே அதே மாதிரி அங்கே ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருந்தார். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும்போது வியாபாரத்திலே பிரச்சனை வந்தோடனே எல்லோரும் சொன்னார்கள், அவர் கிறிஸ்தவர், எல்லோரும் சொன்னார், அங்க போய் பாரு, இங்க போய் பாரு, இந்த மந்திரவாதியை பாரு, இந்த மந்திரவாதியை பார்த்து போகும் ஒப்பா, இந்த கயிறை கட்டு, அந்த கயிறை கட்டு. என்ன செய்வது?
எல்லோருக்கும் வாழ ஆசைத்தான், வியாபாரம் செய்ய ஆசைத்தான். ஆக தானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மொத்தம் அதை செஞ்சுட்டான். சொன்னவர்கள் என்ன, நீ போய் பாரு, உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வதை விட தப்புதான். ஆனால் அவன் செஞ்சுட்டான், இவன் செஞ்சுட்டான், இவன் தான் அவனுக்கு சூனியம் வச்சுட்டான் என்று சொல்லி புத்தியை மாற்றி விட்டு விடுவார்கள். ஆக இப்படி போய் அவரும் போய் பார்த்திருக்கிறார். அதுக்கப்புறம் அது இன்னும் மோசமாகி கொண்டு தான் இருந்துச்சு. எதுவும் சரிப்பட்டு வரல, இன்னும் மோசம். இருந்த காசெல்லாம் போய்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் அப்போதுதான் நமது கோலம்பூர் அனிமேட்டால் செல்கிறார் வட்டாரத்திலே இந்திய தேசத்திலிருந்து வந்த குருவானவர் சோழன் ராஜ் என்பவர் நமது இந்த பங்கின் குருவானவராக இருந்தவர். அவரும் இந்த பங்கிலிருந்து இந்த ஆவியின் கருத்தரங்கை நடத்தி இருக்கின்றார், இல்லாடையை நடத்தியிருக்கின்றார், இடத்தெல்லாம் நடத்தியிருக்கின்றார். அப்போது இந்த ஆவியின் கருத்தரங்களை இல்லாடையில் நடக்கும் போது கலந்து கொண்டு அவர் அந்த முழுமையாக 3 நாள் கருத்தரத்திலே கலந்து கொண்டு அவர் வீடு சென்றிருக்கின்றார். அப்போது அந்த இறுதி நாள் போகும்போது அந்த மனஸ்தாப சடங்கெல்லாம் நடந்து முடிந்த அந்த தருணத்திலிருந்து வீடு செல்லும் வரை அவரும் அவர் மனைவியும் அழுது கொண்டேதான் இருந்திருக்கின்றார்கள், அழுது கொண்டே சேர்ந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அவர்கள் முன்னால் வாழ்க்கையை நினைத்து பார்த்து எப்படி எல்லாம் தவறி இருக்கின்றோம், எப்படி எல்லாம் இறைவனை விட்டு, இறைவன் போதனையை விட்டு, படிப்பினை விட்டு, ஞானஸ்தானத்திலே கிடைத்த அற்புதமான அதிசயமான இந்த கொடைகளை எல்லாம் விட்டு நாம் தவறி இருக்கிறோம், பாவம் செய்திருக்கின்றோம் என்று உணர்ந்து ஊனியன்பு நிச்சயம் செய்த அனைத்து பாவத்தையும் பரிசுத்தாவின் கரைகளை பற்றி சொன்னோம் இல்லை, அதற்கு முன்பாக இருக்கின்ற அதே கலாத்தியர் 5ஆம் வகுப்பில் படித்தால் அந்த ஊனியன்பு நிச்சயங்கள் எல்லாம் பில்லி சூன்யம், சூது, வாது, பொறாமை, ஆத்திரம், கோபம், களவு, மன்னியாமை சோதரிலே அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே இவை அனைத்தையும் அவர்கள் விட்டு ஒழித்து இதோ விட்டு விடுகின்றான், இதோ விட்டு விடுகின்றேன் என்று ஆண்டவரே என்று சொல்லி வீட்டுக்கு சென்று வீட்டில் இருந்த சாமி படத்திற்கு பின்னால் இருந்த கனிகளையும் தகடுகளையும் எல்லாம் எடுத்து கொண்டாந்து அந்த பக்கத்தில் இருந்த ஆறுகளில் வீசிவிட்டு அவர்கள் போயிருக்கின்றார்கள். அது முதல் படி. அதுக்கப்புறம் திருப்பலிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்றிருக்கின்றார்கள். திருப்பலிக்கு சென்று பாவ சங்கீர்த்தனம் பெற்று அவர்கள் நன்மையை வாங்கி அதற்கு அப்புறம் வாழ்வு தொடர்ந்து போது அப்புறம் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்படி அன்றாடும் இறைவனை காலையிலே புகழ்வது. 1 நிமிடம், 10 நிமிடம், 5 நிமிடம். அதற்கப்புறம் இறை வார்த்தையை பகிர்ந்து படிப்பது, சிந்திப்பது, தியானிப்பது. அதற்கப்புறம் மன்றாடு. அதற்கு எல்லாம் முடிந்து விட்டுதான் அவர்கள் பசியாகிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு செல்வது. இப்படி ஆரம்பித்த வாழ்க்கை சற்றாக இருந்து 30 வருடங்கள் 28 வருடங்கள் ஆகி அதுக்கப்புறம் அவர் அந்த வியாபாரத்தில் இன்னும் தொடர்ந்து நல்ல வியாபாரம். மற்ற பார்ட்னர்லாம் பிரிஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க. அவர் சொந்த காலாலே நின்று, அவர் மனைவி சொந்த காலாலே நின்று ஒரு வியாபாரத்தை தொடங்கி அது செய்து கொண்ட வியாபாரம் தான், ஆனால் தனியாக செய்து இன்று அதே வியாபாரத்திலே 10 லோரிகளை வாங்கி 50-60 ட்ரெய்லர்கள் எல்லாம் வச்சு கொண்டேனருக்காக அவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். மகன் அந்த வியாபாரத்தை எடுத்து நடத்துகின்றார். சீரும் சிறப்புமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, தொல்லை இல்லாத வாழ்க்கை, இறைவன் ஆசீர்வதித்து கொடுத்த வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. அந்த வருமானத்தின் மூலியமாக அவர் இஸ்ரேலுக்கு 2 வரை போயிட்டு வந்தார். லூட்ஸ்க்கு போயிருக்காரு. மற்ற நாடு போலந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போகாத நாடுகள். எப்போது
இந்த பெண்டவிக்கு முன்னுக்கு கொள்ளை நோய்க்கு முன்னுக்கு இருந்து அவரும் 70 வயதை நெருங்கி ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு சென்று வலிக்கிறே என்று சென்று அந்த டாக்டர் மருத்துவரோடு பேசிக்கொண்டுதான் இருந்தார். பேசிக்கொண்டிருக்கும் போதே இறைவன் எடுத்து விட்டார். நீ செய்த நன்மை அது மட்டும் அவர் செய்த என்னன்னா கோலம்பிய ஒரு பங்கிலே அந்த பங்கின் ஜபக்குழுவிலே சேர்ந்து ஜபக்குழுவிலே தலைவராகி ஜபக்குழுவிலே பணி செய்து அந்த பணியின் மூலியமாக அந்த திருச்சபையிலே அங்கம் வகித்து நற்குநிலை பணியாளராக மாறி ஆக்கிசாவிலே பங்கம் வகித்து எல்லாவற்றையும் பூரணமாக செய்து முடித்த ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு கிடைத்த பரிசு கடைசியிலே அவர் பேர பிள்ளைக்காக வேண்டினார். இருதரம் இஸ்ரேலுக்கு போய் வேண்டேன் என்று சொன்னேனே, இருவரும் முதற்றை போய் வேண்டினார். இரண்டாவது போய் நன்றி சொல்லிட்டு வந்தார். 2 பிள்ளைகளும் திருமணமாகி 2 பிள்ளைகளுக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் பிள்ளை பிறந்து பேர பிள்ளைகள் தாத்தாவாகி விட்டார். அப்படி பூரண வாழ்வை அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அதே துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் யாருக்கும் வேதனையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்காமல் ஒரு நிமிடத்திலே அவரை இறைவன் எடுத்துக் கொண்டார். இதை என்னவென்று சொல்வது? இந்த சின்னப்பர் சொல்லுகின்றார், நீ ஆவியிலும் உண்மையிலும் வாழ உன்னை நீ அழைக்கப்பட்டிருக்கின்றாய் என்று. அவர் ஆவியானவர் வந்து இறங்கினால் நாம் ஆவியிலும் உண்மையிலும் நான் வாழ வேண்டும். இறைவன் சொல்லுகின்றார், நான் உனக்கு ஆவியானவரை இப்போது கொடுக்கின்றேன், உண்மையை எடுத்துரை, உண்மையின் ஆவியானவர் உனக்கு கொடுக்கின்றேன். அந்த உண்மையின் ஆவியானவர் உன்னில் வந்து தங்கி வாசந்து உன்னை உண்மையை உலக உண்மையை உனக்கு எடுத்து கூறுவார், மறை உண்மைகளை எல்லாம் உனக்கு தெரியப்படுத்துவார். அப்படி தெரியப்படுத்தியவுடன் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ என் சீடனாக வாழ்வாய் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் அந்த சகோதரர் செய்தார். இன்று அவர் வாழ்வீட்டில் இருக்கின்றார் என்பது நிச்சயம். ஏனென்றால் அவர் இறந்து இருக்கும் பொழுது திருச்சபையிலே இறந்தவர்களுக்கு பூசை கொடுக்கலாம் என்று சொன்னார். அந்த தருணம் பார்த்தீர்களா? இறைவன் விட்டாரா? கொடுக்கதை எல்லாம் சீரும் ஆசீர்வதித்து கொடுக்கின்றது அவனாடு இறைவன். கொடுப்பதை அமைக்கி குலுக்கி சரிந்து வழிந்து ஓடும் வரை கொடுப்பவர் தான் நம் இறைவன். நாம் கொடுப்பதை சரியாக கொடுத்தால் இறைவன் சரியாக செய்வார் அனைத்தையும். ஆக நாம் அழைக்கப்படுகின்றோம். இது அனைத்தும் எப்போது நடந்தது? இந்த பெந்தெகோஸ்து திருநாளிலிருந்து ஆவியானவர் மீண்டும் நம்மை புதுப்படைப்பாக மாற்றி நம்மிடம் எரிந்து கொண்டிருந்த மினுக்கெட்டாம் பூச்சி போல எரிந்து கொண்டிருந்த பரிசுத்த ஆவியின் ஒளியை மீண்டும் ஜுவலையாக எரிய செய்து அந்த ஜுவலையாக எரிந்து அந்த நெருப்பிலே அவரும் குளிர்காந்து மற்றவர்களை குளிர்காய வைத்து அந்த பணி செய்து அந்த பணியிலே மற்றவர்களை ஈடுபடுத்தி மற்றவர்களையும் மீட்படைய செய்து மற்றவர்களுக்கும் நற்செய்தி அறிவித்து நிறைவான காரியத்தை செய்தார். அவரும் நான் ஒரு குருவானவரும் நாங்கள் நிறைவாக எத்தனையோ ஆவியின் வாழ்வை நடத்தி இருக்கின்றோம், LSS-ஐ நடத்தி இருக்கின்றோம், புருணை வரை சென்றிருக்கின்றோம். புருணை எங்க இருக்கின்றது? முஸ்லிம் நாடு. அதுவும் அங்கு கூட சென்று நற்செய்தியை அறிவித்திருக்கின்றோம். அங்கு கூட சென்று நாங்கள் ஆவியானவரை செயல்களை பற்றி அறிவித்திருக்கின்றோம், ஆவியின் வாழ்வை நடத்தி இருக்கின்றோம். எப்படியான அதிசயம், அற்புதம்! அது உண்மை. நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் இன்னொரு அடி எடுத்து வைப்பார் நமக்கு முன்பாக. எதற்கு? நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை பாதுகாத்து நடத்துவதற்கும், இல்லையா? ஆக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் கேட்பது என்ன? ஆவியானவரே, இறைவனே, என்னை வாழ்ந்து கொண்டிருப்பவரே, தூயதோர் உள்ளத்தை என்னகத்தே உருவாக்கும், அதிலே உறுதியும் ஆவியை என்னுள்ளே மலரச் செய்யும் என்று கேட்க வேண்டும். தாவீது அரசன் கேட்ட அந்த பாடல் தான் இது, அந்த வேண்டுதல் தான் இது.
தான் பாவம் செய்துவிட்டு தாவீது அரசன் இறைவனால் அபிஷேகப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆனால் தான் செய்த பாவத்தினால் மீண்டும் எங்கு சென்றார்? ஆளுமைக்கு சென்றார். அதே ஆளுமைக்கு சென்ற இடத்திலே மீண்டும் மனமாறி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு மன்னிப்பு பெற்று மீண்டும் அரசனாக, முதலிலே அவர் அரசாண்டது 14 ஆண்டுகள். பாவம் செய்து ஓண்டியாக போனது, ஆண்டியாக போனது 5 ஆண்டுகள். மீண்டும் மன்னிப்பு பெற்று மீண்டும் அரசனாகி ஆண்ட வருஷங்கள் 21 வருஷங்கள். முந்தனையை விட பிந்தினை ஆண்டு மிக கூட இன்னும். இதுதான் இறையாசி. இந்த சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்டமிக் காலத்திலே கொள்ளை நோயால் இருந்து வாழ்ந்து கொண்டு கவலை வேண்டாம். இறைவன் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். பரிசுத்த ஆவி நம்மிடம் இருக்கின்ற நாம் செய்கின்ற பணியை நாம் சரியாக செய்வோம். அமைதியோடு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம், இறைவனை போற்றுவோம், புகழ்வோம், ஆராதிப்போம், நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்வோம், துதிகர மகிமை செலுத்துவோம், இறை வசனத்தை பார்ப்போம், இறை வசனத்தை படிப்போம், சிந்திப்போம், தியானிப்போம், செய்கின்ற வேலையை சரியாக செய்வோம், வேலையின் இடத்திலே ஒளியாக இருப்போம், உப்பாக இருப்போம், நற்செய்தியாளராக இருப்போம், நல்லதை செய்வோம், நம்மை பார்த்து மற்றவர்கள் திருந்த நாம் முற்படுவோம். நம்மை ஒரு கரம் அடித்து ஏசிவிட்டால் அவனை திரும்பி ஏசாமல் அவனை மன்னித்துட்டு புறப்பட்டு போய்விடுவோம். ஒரு கண்ணத்தை கொடுத்தால் மறு கண்ணத்தை, ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காற்று என்கிறார். ஆனா நம்ம கொடுக்க முடியல. ஆனா கொடுக்க முடியாட்டால் ஒதுங்கி போயிடலாம் இல்லையா? அவனை பற்றி பேசாமல் இருக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் மற்றவர்களுக்கு பற்றி குறைவாகவும் தலைகுறாகவும் தப்பாகவும் தவறாக பேசினால் அது திரும்பி நம்மையே திருப்பி அடிக்கும். இதுதான் வாழ்வு. இதுதான் நம்மளுக்கு ஞானம் என்பது சொல், அறிவு என்பது மெய்ஞானமையை உணர்த்துவது. ஆக இந்த கொடையை பெற்ற நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள். இந்த கொடையை பெற்ற நாம் அனைவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், திருச்சபைகளை அங்கம் வைக்கின்றவர்கள். ஆக நாம் பெந்தெக்கோஸ்து திருநாளிலே நாம் பெற்ற அந்த வரத்தை மீண்டும் இந்த நாளிலும் இன்றைய திருப்பலியிலும் இந்த 7 மணிக்கு மேல் காஜாங்களை திருப்பலி அதை நாம் நேரடியாக பார்க்கலாம் தமிழிலே. அதிலும் நாம் மற்ற பங்கிலே நாளை காலையிலே 7 மணியிலிருந்து எத்தனையோ பங்கிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாமும் அந்த திருப்பலிகளை கலந்து கொண்டு அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்குவோம். ஒன்று கூடி ஜெபியுங்கள். உங்கள் வீட்டிலே நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் மனைவி மக்களும் ஒன்று கூடி ஜெபியுங்கள். ஒன்று கூடி இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று கூடி அவர் ஒன்று கூடி நம்ம உணவத்துக்கு மட்டும் ஒன்று கூடுவதல்ல, மற்ற வேலைகளுக்கு நாம் ஒன்று கூடுகின்றோம். அது நாம் செய்வோம். இல்லாதவர்கள் வேண்டுவோம், எனக்கும் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தாரும் என்று புனித சின்னப்பர் சொன்னார். அவர் முடித்துவிட்டு அனைத்து பணியை முடித்துவிட்டு நான் தொடர்ந்து ஓடுகின்றேன். எனக்கு என் கையிலே காப்பு போட்டு விட்டாங்க. ஆனால் தொடர்ந்து நற்செய்தி என் இறுதி நாள் வரை நான் மக்களுக்கு எடுத்து கூறி நான் வாழ்வேன் என்று சொன்னார். ஒரு பாடல் பாடி இருக்கின்றார். ஆண்டவரே, என் உடல் அழியாமையை அணிந்து கொள்ள வேண்டும், என் ஆன்மா சாகாமையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்போம். முடியும், நம்மாலும் முடியும். நாம் அந்த வாழ்க்கைத்தான் வாழ்ந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் ஒன்று கூடி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வாழ்வினை நாமும் இந்த மன்றாட்டுக்களை செலுத்த முடியும். நாமும் இந்த வேண்டுதலை அவரிடம் கொடுக்க முடியும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்போம். அந்த வரத்தினை கேட்டு நாமும் அவரிடம் எல்லா ஆசீர்வாதம் பெற்று நாம் ஒளியாக, உப்பாக, நற்செய்தியாளராக, இறை வாக்கினராக வாழ ஆசைப்படுவோம். அப்படி இருக்கும் பொழுது நேர்மை நமக்கு அரை கட்சியாக இருக்க வேண்டும். சட்டமா இருக்கணும் நேர்மை. கவலை உள்ளுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாதுல்ல. உண்மை நமக்கு இடைக்கட்சியாக இருக்க வேண்டும். நாம் போட்டிருக்கின்ற ஆடையாக இருக்க வேண்டும். மானத்தை மறைக்க வேண்டும். ஆக உண்மையிலும் ஆவியிலும் நம்மை
படைத்திருக்கின்றார். அந்த உண்மையிலும் ஆவியிலும் வாழும் பொழுது உண்மையை இறைக்கட்சியாக இருக்க வேண்டும், நீதி எனக்கு மார்பு கவசமாக இருக்க வேண்டும், நேர்மை எனக்கு பரிசுத்த ஆவி தரும் போர்வனாக இருந்து என்னை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். என் சொல், செயல், நடத்தை, வார்த்தை, பேச்சு, மூச்சு அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு ஒருவருக்கே சொந்தமாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் ஆவியிலான அபிஷேகப்பட்ட மக்கள், அழைக்கப்பட்ட மக்கள். நேரமாகின்றது. கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறுவோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை 3 வரிகளில் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் இதுதான். பரிசுத்த ஆவியானவர் கடந்த காலத்தை சரி செய்வார். கடந்த காலத்தில் நம்ம என்ன இருக்கலாம் இல்லையா, அதை சரி செய்கின்றவர் பரிசுத்த ஆவி. நிகழ்காலத்தை தூய்மைப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துபவர் ஆவியானவர். 3வது, நம் வரும் காலத்தில், நமக்கு இருக்கும் பிற்காலத்தை, இன்று அடுத்த வினாடியிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி வான்வீட்டின் சொந்தக்காரராக மாற்றுவோம். ஆமென். ஆக இதுதான் பரிசுத்த ஆவி வல்லமை. பரிசுத்த பெந்தெகோஸ்தை பெற்றுக்கொண்ட மக்கள் நாம் இந்த வாழ்க்கை தான் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வாழுவோம். இயேசுவின் சாட்சியாக வாழ்ந்து விண்ணரசின் சொந்தக்காரராக நாம் மாறுவோம். முந்த விண்ணகத்தை தேடினால் மற்றதெல்லாம் சொந்தமாக வந்து கிடைத்திடுவோம். ஆக இறைவனுக்கு உகந்த காரியம் என்னவென்றால் ஆவியின் வல்லமையோடு வாழ நாம் ஆசைப்படுவோம். நிச்சயமாக இறைவன் வழிநடத்துவார். வேண்டுவோம். எல்லோரும் எழுந்து நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இறைவா, இதோ இந்த ஆவியின் கொடைகளை பற்றி இங்கு தெளிவாக பேசுவதற்கும் இந்த ஞானத்தை அறிவின் ஆற்றலை குறித்து நீ வழிநடத்தியதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த போதனைகளை நாங்கள் கேட்ட அனைவரும் இந்த காதுகளை கேட்டு மனதை நிறுத்தி எங்கள் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த ஒவ்வொரு நாளும் உம்மை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் இறை வார்த்தையை படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் அன்றாடங்களை செல்வதற்கும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்ய எங்களை ஆசீர்வதித்து எங்களை அற்புதத்தோடும் அதிசயத்தோடும் வழிநடத்தும் சுவாமி. எங்கள் வாழ்நாள் முழுவதுமாக நாங்கள் சீடராக இருந்து நற்கொடை மட்டுமே கொடுத்து வாழ அருள் புரியும். எங்கள் உடலும் அழியாமையை அணிந்து கொள்ளவும் எங்கள் ஆன்மா சாகாமை அணிந்து கொள்ளவும் ஆசீர்வதித்து வான்வீட்டிலே நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் அந்த விருந்தினை உண்ண எங்களுக்கும் அந்த ஆடைகளை ஆசீர்வதித்து கொடுத்து எங்களையும் உம்மோடும் இறைவன் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் ஆபிரகாமோடும் அந்த விருந்துண்ண எங்களுக்கும் அந்த வாய்ப்பையும் வசதியும் ஆசீர்வதித்து கொடுத்து என்றும் நாங்கள் வழியாக உப்பாக இருக்க வழி நடத்திட வேண்டுமா எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றி பாடலை நாம் பாட அழைக்கப்படுகின்றோம். இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி துதி பாடு நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். கரணினாலே திகழ்கிறாரே துதியினாலே நின்று வெல்லும். கரணினாலே திகழ்கிறாரே துதியினாலே நின்று வெல்லும். நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சிலர் நம்மை சூழ்ந்து கொண்டாலும்
சிலுவை நிழலண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். ஆமென். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோடியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். பயம் வேண்டாம். கோடியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசுவின் நாமம் உண்டு என்று ஜெயித்திடுவோம். இயேசுவின் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.